அல்ஹம்துலில்லாஹி வஹதா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதா வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹில் ஹுதா. அம்மா பஅத் فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد. فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت العوالم بطيب ذكره ورياه. وأيضا قال الله تعالى: الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا يخلق ما يشاء وهو العليم القدير. وقال نبينا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: إنما مثلي ومثل الناس كمثل رجل استوقد نارا فلا أضاءت ما حوله جعل الفراش وهذه الدواب التي تقع في النار يقعن فيها فجعل ينزعهن ويغلبنه ويقتحمن فيها فأنا آخذ بحجزكم عن النار وهم يقتحمون فيها أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகுக. அவனது சலாத்தும் சலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய ஸஹாபாக்கள், தாபிஈன்கள், தபுஅத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லோர்கள், இறைநேச செல்வர்கள், இந்த சபையிலே வீற்றிருக்கக்கூடிய நம் அத்துணை பேரின் மீதும் முழுமையாக நின்று நிலவட்டுமாகுக. ஆமீன். யாரெல்லாம் ஜும்ஆவுடைய தினத்தில் அல்லாஹுடைய அருளையும் அவனுடைய பொருத்தத்தையும் நாடியவர்களாக, தேடியவர்களாக இறை இல்லத்தை நோக்கி ஆரம்பமாக வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இறை வழியில் ஒரு ஒட்டகத்தை குர்பானி செய்த நன்மையை அல்லாஹ் நல்குகிறான். அந்த நன்மையை பெற்ற நல்லடியார்கள் கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம் அத்தனை பேரையும் சேர்த்தருள் புரிவானாக. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய இந்த இந்திய திருநாட்டின் 79வது சுதந்திர தின விழாவை இந்தியா முழுக்க எல்லா அரசு அலுவலகங்களிலும், இறை இல்லங்களிலும், மதரசாக்களிலேயும் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நம்முடைய ஜலகண்டாபுரம் மஸ்ஜிது நூர் இறை இல்லத்தினுடைய நிர்வாக பெருமக்கள், மஹல்லாவின் இளைஞர்களுடைய பேராவலின் வெளிப்பாடாய் மஹல்லாவை கட்டமைக்கும் விஷயத்தில் இளைஞர்களின் பங்களிப்பை குறித்த சில நினைவூட்டல்களை செய்வதற்காக வேண்டி இங்கே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்கிறான்.
அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் எல்லா படைப்புகளையும் படைத்திருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ் படைப்புகளில் உயர்ந்த படைப்பாய் மனித சமுதாயத்தை படைத்திருக்கிறான் என்று அவனே குர்ஆனில் எடுத்து எம்பியிருக்கிறான். அல்லாஹுடைய அஷ்ரஃபுல் மஹ்லூகாத், படைக்கப்பட்ட படைப்புகளில் சிறந்த படைப்பு என்ற பெயரை பெற்றவர்கள் மனித இனம், மனிதர்கள். அப்படிப்பட்ட மனிதர்களுடைய படைப்பை குறித்து குர்ஆனில் விவரிக்கின்ற போது அல்லாஹு தஆலா மனித படைப்பை 3 பருவங்களாக, 3 பரிமாணங்களாக அல்லாஹ் குர்ஆனில் விவரிக்கிறான். குர்ஆனில் சூரத்துர் ரூமில் அல்லாஹ் எடுத்து எம்புகிறான், அல்லாஹுல்லதீ ஹலககும். அந்த அல்லாஹ் எத்தகையவன் என்றால், அவன் உங்களை படைத்தான். எந்த நிலையில் படைத்தான்? மின் லாஃபின், பலகீனமான நிலையில் உங்களை அல்லாஹ் படைத்தான் என்று குர்ஆனில் நம்முடைய படைப்பின் ஆரம்ப குழந்தை பருவ நிலையை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். நம்முடைய ஆரம்ப குழந்தை பருவ நிலை என்பது பலகீனத்தின் வெளிப்பாடுதான். ஏன்னா அந்த குழந்தை பருவ நிலையில் நமக்கு அழுவதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எதை சாப்பிட வேண்டும், சாப்பிடக்கூடாது. யாருடன் பழக வேண்டும், பழகக்கூடாது. எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாது. எதையுமே தெரியாத பருவம்தான் நம்மளுடைய அந்த குழந்தை பருவம். அந்த பருவத்தை தான் அல்லாஹ் குர்ஆனில் பலகீனமிக்க பருவம் என்று எடுத்து எம்பியிருக்கிறான். மிக சுருக்கமாக சொல்வதானால், நம்முடைய அந்த குழந்தை பருவம் என்பது பசிக்கிறது என்று சொல்ல தெரியாது, இல்லை என்றால் வலிக்கிறது என்று சொல்ல தெரியாது, இல்லை என்றால் உறக்கம் வருகிறது என்று சொல்ல தெரியாது. அவ்வளவு ஏன், நம்மளுடைய அசுத்தங்களை கழித்துவிட்டு அதிலேயே நாம் படுத்து உரண்டு கொண்டுதான் இருந்தோம். அதுதான் நம்முடைய குழந்தை பருவ நிலை. அப்ப அந்த நிலையை குறித்துத்தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற போது, உங்களை பலகீனமான நிலையில் அவன் படைத்தான் என்று படைத்தவன் எடுத்து எம்புகிறான். அடுத்து இரண்டாவதாக சொன்னான், சும்ம ஜஅல மின் பஅதி லாஃபின் குவ்வதா. அல்லாஹு தஆலா அந்த பலகீனத்திற்கு பின்னால் உங்களுக்கு குவத் என்று சொல்லப்படக்கூடிய எல்லா துறைகளிலேயும், எல்லா நிலைகளிலேயும் ஆற்றலை அவனே வழங்கினான் எடுத்து எம்பியிருக்கிறான். அந்த அல்லாஹு தஆலாவால் வழங்கப்பட்ட ஆற்றல் மிக்க பருவம் என்பது நம்முடைய இளமை பருவம். அந்த இளமை பருவத்தில் அல்லாஹு தஆலா நம்முடைய உடல் சார்ந்த, அறிவு சார்ந்த எல்லா நிலைகளிலேயும் பேராற்றலை வழங்கி இருக்கிறான். அடுத்து மூன்றாவதாக அல்லாஹ் சொல்வான், சும்ம ஜஅல மின் பஅதி குவ்வத்தின் ضعفا وشيبا. அடுத்து மூன்றாவது பருவம் என்ன தெரியுமா? அந்த பலம் மிக்க பருவத்தை கடந்ததன் பின்னால், அதற்கு பின்னால் வயோதிகம் என்ற பருவம். அந்த வயோதிகத்தின் பின்னால் நரைமுடியை கொண்டு அல்லாஹ் மனிதனுடைய வாழ்வை முடித்து வைக்கிறான். இதுதான் அல்லாஹ் குர்ஆனில் எடுத்து எம்பக்கூடிய 3 பருவங்கள். இந்த 3 பருவ நிலைகளில் அல்லாஹு தஆலா முன்னிலைப்படுத்தியது, முக்கியத்துவப்படுத்தியது இரண்டாம் நிலையாகிய வாலிப பருவத்தை அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அதனால நம்ம வாழ்க்கையில் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய வாலிப பருவம் என்பது சர்வ சாதாரணமான பருவம் அல்ல. அல்லாஹு தஆலா ஆற்றல்களை நிரம்ப வழங்குகிறான். ஒரு மனிதன் குழந்தை பருவத்திலே இருக்கும் போது என்ன செய்யலாம் என்றும் தெரியாது, செய்வதற்கான வழிவகையும் இருக்காது. அதே நேரத்தில் முதுமையை அடைந்து விட்டால் அவன் செய்வதற்கான நிறைய ஞானங்கள் இருக்கும், அனுபவங்கள் இருக்கும். ஆனால் செய்வதற்கான உடல் நலன் அவனுக்கு ஒத்துழைக்காது. ஆனால் இரண்டும் கிடைக்க பெற்ற உன்னதமான பருவம் என்பது மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதற்கு குர்ஆனும் ஹதீஸும் எப்படியெல்லாம் நமக்கு வழிகாட்டுதல்களை செய்திருக்கிறது தெரியுமா? குர்ஆனில் அல்லாஹு தஆலா எங்கெல்லாம் வாலிப பருவத்தில் சாதனை புரிந்தவர்களை குறித்து பேசுகின்ற போது அவர்களுடைய வாலிப பருவ நிலையையும் அல்லாஹ் சேர்த்தே குர்ஆனில் பயன்படுத்தி இருப்பதை குர்ஆன் நமக்கு எடுத்து எம்பி இருக்கிறது. அருமையானவர்களே, நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், நம்முடைய வாழ்க்கையில நாம் மிக பொக்கிஷமாக கருத வேண்டிய 5 காரியங்களை நபி அவர்கள் பட்டியலிட்டார்கள்.
சொல்லுகின்ற போது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இக்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், உன்னுடைய வாழ்க்கையில் 5 நிலைகளை நீ அடைவதற்கு முன்னால் 5 நிலைகளை நீ மிகப்பெரிய கனீமத்தாக, அரபு வார்த்தையிலே கனீமத் என்று சொன்னால் கிடைப்பதற்கரிய பொக்கிஷமாக, அதை நீ பாதுகாத்துக்கொள், அதை முறைப்படி பயன்படுத்திக்கொள் என்று சொன்னார்கள் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 5இல் ஒன்றாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை குறிப்பிட்டார்கள் தெரியுமா? ஷபாபக கப்ல ஹரமிக, உனக்கு வயோதிகம் வருவதற்கு முன்னால் உன்னுடைய வாலிப பருவத்தை பயன்படுத்திக்கொள். வயோதிகத்தை நீ நெருங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் உனக்கு வழங்கி இருக்கிறான் அல்லவா வாலிபம் என்ற உன்னுடைய உடல் வலிமை நிறைந்த அந்த பருவம், அதை நீ பயன்படுத்திக்கொள். நல்அமல்களை செய்வதற்கு, நிறைய நற்காரியங்களை செய்வதற்கு அந்த வாலிப பருவத்தை நீ மிக பக்குவமாய் பயன்படுத்தி கொண்டால் உன்னுடைய ஈருலக வாழ்க்கையும் வெற்றியடையும். நாளை மறுமையிலே நிச்சயம் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கணக்கிற்கு ஆளாகுபவர்கள் நாம். நம்முடைய வாழ்க்கையை குறித்து நிச்சயம் அல்லாஹ் நம்மிடத்திலே கேள்வி எழுப்புவான். நாளை மறுமையிலே அல்லாஹ் நம்மிடத்திலே எதை குறித்தெல்லாம் கேள்வி எழுப்புவான் என்று பேசிய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா வஅன் ஹயாத்திக ஃபீமா அஃப்னைத, உன்னுடைய வாழ்க்கையை நீ எதில் கழித்தாய் என்று அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். வாழ்க்கையை என்ற வார்த்தையின் சுருக்கம் என்ன? ஒரு மனிதன் பிறந்ததிலே இருந்து மரணமாகின்ற வரை அவனுடைய 60 வருட 70 வருட அந்த முழு வாழ்க்கையின் பெயர் தானே வாழ்க்கையின் என்று சொல்லப்படும். ஆனால் அல்லாஹ் இந்த கேள்விக்கு அடுத்து இன்னொரு கேள்வியை கேட்பான் என்று நாயகம் சொன்னார்கள். எதை கேட்பான் தெரியுமா? வஅன் ஷபாபிக ஃபீமா அபுலைத, அல்லாஹ் உன்னுடைய வாழ்க்கை எப்படி பயன்படுத்தினாய் என்று கேட்டு முடித்துவிட்டு அடுத்த கேள்வியாக அல்லாஹ் கேட்பான், உன் வாலிபத்தை எப்படி பயன்படுத்தினாய் என்று கேட்பான். வாழ்க்கையை பயன்படுத்தினாய் என்ற கேள்விக்கு உள்ளாகவே இது உள்ளடங்கி விட்டது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி பயன்படுத்தினேன்னு கேட்டாலே பிறந்ததிலிருந்து மௌத்தா போற வரைக்கும் நாம் எப்படி வாழ்ந்தோம், என்ன செய்தோம், எதை செய்யவில்லை என்றைய பட்டியல் அத்துணையும் அதில் உள்ளே அடங்கிவிடும். ஆனால் அல்லாஹ் அதோடு கேள்வியை முடிக்க மாட்டான். அதே நேரத்தில் உன்னுடைய வாலிபம் என்ற பருவத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்ற கேள்வியும் அதிலே அல்லாஹ் உள்ளடக்கி வைத்திருக்கிறான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியானால் வாலிப பருவம் என்பது சர்வ சாதாரணமாக கடந்து விடக்கூடிய பருவம் அல்ல. அல்லாஹ் அதை நமக்கு தந்திருக்கிறான் எனும் போது அதை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தியவர்களை குறித்து குர்ஆன் பேசி இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா முன்வாழ்ந்த நபிமார்களுடைய வரலாறுகளை எல்லாம் பட்டியலிட்டு இருக்கிறான். அந்த நபிமார்களுடைய வரலாற்றின் பட்டியலில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் பேசி இருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நம்ரூத் என்ற கொடுங்கோல் அரசனிடத்திலே எப்படியெல்லாம் அவனுடைய எதிர்முனை தாக்குதல்களுக்கு ஆளானார்கள் என்பதையெல்லாம் பேசி இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா அங்கே நடந்த ஒரு நிகழ்வை குறித்து குர்ஆனில் பேசி இருக்கிறான். அந்த நம்ரூத் என்ற அரசனும் அவனை சார்ந்திருக்கக்கூடிய அந்த மக்களும் செய்து கொண்டிருந்த ஒரு மிகப்பெரிய மாபாதக செயலை, அவர்களுடைய முறைதவறிய வணக்க வழிபாட்டை சுட்டிக்காட்ட நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காரியத்தை செய்ததாக குர்ஆன் சொல்கிறது. அவர்களிடத்திலே இருந்த தவறான கொள்கையை, அவர்களிடத்திலே இருந்த தவறான வணக்க வழிபாடுகளை குறித்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனியே அதை எதிர்த்து நின்றார்கள். சமுதாயத்தின் சீர்திருத்தத்திற்காய் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பாடுபட்ட செய்தியை குர்ஆனில் அல்லாஹ் பேசுகின்ற போது அந்த மக்கள் சொன்னதாக அல்லாஹ் சொல்வான், சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாம் செய்யக்கூடிய இந்த தவறான வணக்க வழிபாடுகள், இந்த தவறுகளை எல்லாம் எடுத்து சொல்பவராய் சுட்டி காட்டுபவராய் நம் சமுதாயத்தில் ஒரு இளைஞர் இருந்தார் என்று அந்த மக்கள் சொன்ன அதே வார்த்தையை குர்ஆனில் அல்லாஹு தஆலா சிலாகித்து பேசுகிறான் என்று சொன்னால் அது வாலிப பருவத்தின் பயன்பாட்டை குறித்து அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அதே குர்ஆனில் அன்றாட வெள்ளிக்கிழமைகளில் நாம் ஓதக்கூடிய சூரா கஹ்ஃப், குகைவாசிகள் என்போம். அந்த குகைவாசிகளுடைய அடிப்படை அஸ்திவாரம் என்ன தெரியுமா? அவர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் என்பதை குர்ஆன் சொல்லும். குர்ஆனில் அல்லாஹ் இப்படியே சொல்வான்,
ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அல்லாஹ் சொல்வான், அவர்கள் 7 இளைஞர்கள், அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள், அவர்களுக்கு நேர்வழிக்கான நல்வழி காட்டுதலை நாம் மென்மேலும் அதிகப்படுத்தி கொடுத்தோம் என்று குர்ஆன் பேசியிருக்கிறது. அங்கே இருந்த அடக்குமுறை அரசனுக்கு எதிராய் அந்த 7 பேரும் கிளர்ச்சி செய்தார்கள். அவர்கள் அந்த அரசனுக்கு எதிராய் நியாயத்திற்காக போராடினார்கள். இறுதியாய் அல்லாஹ் அவர்களை அங்கிருந்து கிளம்பச் செய்தான். 300 வருடங்கள் ஓர் இடத்தில் உறங்கச் செய்தான். இந்த சமுதாயத்திற்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த பாடமாய் அவர்கள் மாறினார்கள் என்பதோடு அல்லாஹ் செய்தியை முடிக்காமல் அவர்கள் இளைஞர்கள் என்பதையும் சேர்த்து குர்ஆனில் அல்லாஹ் பட்டியலிட்டிருப்பதுடைய அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமா? இளமை பருவம் நாம் நல்வழி பெறுவதற்கான பருவம். நம்முடைய வயோதிகமும் அதற்கு பின்னால் நம்முடைய மறுமைக்கான வாழ்வும் சீர்பெறுவதற்கு நம் கரத்தில் கிடைத்திருக்கக்கூடிய அதி பொக்கிஷமான ஒரு நிலை என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாலிப பருவம் தான். அந்த இளமை பருவத்தை சீரான முறையிலே நாம் பயன்படுத்த தவறிவிட்டால், அதற்கு பிறகு நாம் கைசேதப்படுவதால், அதற்கு பிறகு நாம் கண்ணீர் வடிப்பதால் எந்த பயனும் இல்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஈமானிய சுடரை இன்றைக்கு உலகம் முழுக்க பரவச் செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு உலகம் முழுக்க இந்த ஈமானிய சுடர் பரவுவதற்கு அருமை சஹாபாக்கள் காரணியாக இருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த ஈமானிய சுடர் உலகம் முழுக்க பரவுவதற்கு காரணமாக இருந்தவர்கள் அருமை சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களில் அதிகம் எனக்கு துணை நின்றவர்கள் வாலிப சகோதரர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் முதல் பள்ளிக்கூடம் ஏன்னா ஒரு சமுதாயத்தில் ஒரு மஹல்லாவிலே இளைஞர்கள் சீர்பட்டு விட்டால் அந்த மஹல்லாவினுடைய சீரமைப்பு மிக சர்வ சாதாரணமாய் கட்டமைக்கப்பட்டுவிடும். இன்றைக்கு மஹல்லாவினுடைய முக்கியஸ்தர்களாய் மஹல்லாவின் சீரமைப்பு பொறுப்பாளர்களாய் இருக்கக்கூடிய முதுமையை அடைந்தவர்கள், அவர்களுக்கு அடுத்து சங்கிலி தொடரில் இணைக்கப்பட வேண்டிய இளைஞர்கள், அவர்கள் அதோடு கைகோர்த்தால் தானே அடுத்த சமுதாயத்தின் சீர்திருத்தத்தை நாம் நிலைநாட்ட முடியும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலில் மார்க்கத்தை எடுத்து எம்பியதற்கு பின்னால் இன்றைக்கும் போனால் அவர்களுக்குண்டான முக்கியத்துவம் வரலாற்றில் நமக்கு புரியும். இன்றைக்கும் உம்ராவுக்கு போனவங்கள்ட்ட கேட்டா தெரியும். நாம் சஃபா மலைக்குன்றினுடைய பிற்பகுதியில் ஒரு வாசல் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த வாசல் வழியாக சஃபா மலையிலிருந்து அப்படியே வெளியே வரலாம். அந்த வாசலுக்கு பேரே பாபு அர்கம்னு சொல்லுவாங்க. அந்த வாசல்ல மேலே எழுதப்பட்டிருக்கும். யார் அந்த அர்கம்? முதலில் இஸ்லாத்தை தழுவிய இளைஞர். அவர் முதலில் இஸ்லாத்தை தழுவிய இளைஞர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா காஃபிர்களுடைய எல்லா விதமான அச்சுறுத்தல்களுக்கும் இலையாகாமல் அருமை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. ஹஸரத் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், அதற்காக என் வீட்டை பயன்படுத்தி கொள்ளுங்கள், அதனால் எனக்கு எப்பேற்பட்ட அச்சுறுத்தல் வந்தாலும் பரவாயில்லை, அதை நான் எதிர்கொள்ள தயார் என்று தன்னுடைய இல்லத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கான முதல் பள்ளிக்கூடமாய் முதல் மதரசாவாய் கொடுத்த அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு, அன்றைய அவர்களுடைய வயது 17 என்று வரலாறு பதிந்திருக்கிறது. ஒரு இளைஞர், அவரிடத்திலே இருந்துதான் முதல் பள்ளிக்கூடமே துவங்கி இருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை எடுத்துரைத்த அந்த ஆரம்ப காலகட்டத்தில் மார்க்கத்திற்கு எதிரான மக்கத்து காஃபிர்கள் சொல்வதற்கு வார்த்தைகளிலே சொல்லி முடிக்க முடியாத அத்துணை துயரங்களையும் துன்பங்களையும் நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தரவின் பேரில் இரண்டு முறை ஹிஜ்ரத் என்று சொல்லப்படக்கூடிய அபிசீனியாவை நோக்கி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை போகச் சொன்னாங்க. தன்னுடைய வீட்டை விட்டு, உறவுகளை விட்டுவிட்டு, வியாபாரத்தை விட்டுவிட்டு உங்களுடைய ஈமானை பாதுகாப்பதற்காய் நீங்கள் மக்காவிலே இருந்து அபிசீனியாவிற்கு செல்லுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 முறை உத்தரவிட்டார்கள்.
வரலாறு பதிந்திருக்கிறது. அந்த 2 முறையும் நபியின் கட்டளையை தார்மீகமாய் ஏற்று அந்த ஹிஜ்ரத் என்ற பயணத்தை செய்த சஹாபாக்கள் அத்துணை பேரும் 40 வயதிற்கு கீழான இளைஞர்களும் இளம் பெண்களும் தான். தீனுக்காக வேண்டி அவர்கள் உரமாக நின்றார்கள். எத்துணை வரலாற்று நிகழ்வுகள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா நகரத்திற்கு செல்வதற்கு முன்னால், ரசூலுடைய மதீனா நகரத்தின் பயணத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 சஹாபாக்களை மதீனாவிற்கு மார்க்கத்தை குறித்து அறிமுகப்படுத்த அனுப்பினாங்க. அந்த இருவரில் ஒருவர் ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாவிற்கு 1 வருடத்திற்கு முன்னால் மதீனாவிற்கு சென்றவர்கள். நபி அவர்கள் மதீனாவில் போய் இறங்கின உடனே நபியின் கரத்தை பற்றி மதீனாவாசிகளில் ஏராளமானவர்கள் ஈமான் கொள்வதற்கு காரணமாக இருந்த ஹஜ்ரத் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு மார்க்க பிரச்சாரம் செய்வதற்கு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட காலம் எப்ப தெரியுமா? அவங்களுடைய 24 வயசு. எல்லாம் இளைஞர்கள் தான். இளைஞர்களை கொண்டுதான் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய ஆரம்ப அஸ்திவாரத்தை கட்டமைத்தார்கள். அதன் வெளிப்பாடுதான் இன்றைக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய மார்க்கம் பரவி இருக்கிறது என்று சொன்னால் இளம் சமுதாயம் மார்க்கத்தின் பிடிகொண்டவர்களாக மாற வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் இளமையை குறித்து பேச வேண்டுமோ அவ்வளவு பேசினார்கள். ஒரு ஹதீஸ்ல நபிநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌம லா லில்ல இல்லா லில்லி அர்ஷிஹி. நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா 7 பிரிவினர்கள், 7 சமூகத்தார்கள், அவர்களுக்கு அல்லாஹு தஆலா அவனுடைய அர்ஷின் நிழலில் நிற்கக்கூடிய பெரும் பாக்கியத்தை தருவான். அது யாருக்கும் கிடைக்காத பாக்கியம். நாளை மறுமையிலே எல்லோரும் வியர்வையில் குளித்துக் கொண்டிருப்பார்கள். நாளை மறுமை மஹ்ஷர் மைதானத்தில் உச்சியில் 1 ஜான் உயரத்தில் சூரியன் இருக்கும். எல்லாரும் வியர்வையில் குளித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்களுடைய பாவத்தின் சூழலுக்கு ஏற்ற அவர்கள் கரண்டை கால் அளவிற்கு வியர்வை உள்ளவர்களும் இருப்பார்கள், முட்டிக்கால் அளவிற்கு வியர்வையில் குளிப்பவர்களும் இருப்பார்கள், நெஞ்சுயர அளவிற்கு வியர்வையில் குளிப்பவர்களும் இருப்பார்கள். சிலர் அவர்களுடைய பாவத்தின் காரணமாய் வியர்வையில் மூழ்கி போவார்கள். அவ்வளவு வியர்வை இருக்கும். அந்த அன்னைக்கு அல்லாஹ் அர்ஷின் நிழலில் 7 சமூகத்தார்களை நிற்க வைப்பான். அந்த 7 சமூகத்தாரில் ஒருவர் யார் தெரியுமா? ஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். ஒரு வாலிப சமூகம், அல்லாஹுடைய வணக்க வழிபாடுகளில் தன் இளமையை கழித்தவர் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாலிப பருவம் எவ்வளவு உன்னதமான பருவம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய சீர்கேட்டில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், முன்னிலையில் இருப்பவர்கள் இளம் சமுதாயத்தவர்கள் என்று சொல்வதில் நமக்கு வெட்கக்கேடுதான். ஆனால் சொல்லித்தான் ஆக வேண்டும். இன்றைக்கு பள்ளிவாசலின் தொடர்பில்லாத இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? ஈமானின் அடிப்படையான ஈமானின் கொள்கை சார்ந்திருக்கக்கூடிய 5 கலிமாக்களை தெரியாத இளைஞர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். தொழுகையை பற்றி தெரியறதில்லை, உதுவை பற்றி தெரியறதில்லை, மார்க்கம் என்னமோ பெயர்களை மாத்திரம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெயர் தாங்கி இஸ்லாமியர்களாய் வாழ்வதில் என்ன பெரிய சாதித்து விட போகிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக சமுதாயத்திற்கு சொல்கிறார். நம்ம எல்லாம் அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருக்கிறோமா அல்லது அல்லாஹ் நம் விஷயத்தில் பாராமுகமாகி இருக்கிறானா என்று தெரியணுன்ற ஆசை நமக்கு இருக்கா இல்லையா? அல்லாஹ் நம் விஷயத்தில் எப்படி இருக்கிறான்றது இந்த நிமிடத்தில் நம்மால சொல்ல முடியாது. என் விஷயத்தில் அல்லாஹு தஆலா என்னை அவனுடைய நல்வழி பெற்றவர்களுடைய அந்த பட்டியலில் வைத்திருக்கிறானா? இல்லை என்றால் அவனால் அவனுடைய ரஹமத்தால் அவனுடைய மகஃபிரத்தால் கண்டுகொள்ளப்படாத பாவிகளின் பட்டியலில் நம்மை அல்லாஹ் வைத்திருக்கிறானா என்று தெரிவதற்கு எந்த விதமான அத்தாட்சி இல்லை. ஆனால் அடையாளத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடையாளத்தை சொன்னாங்க. அலாமத்து இஅராலில்லாஹி தஆலா அன் அப்திஹி
ஷுகுலுஹு பிமா லா யஅனீஹி அவ் கமா கால அலைஹிஸ்ஸலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அடியான் விஷயத்துல அல்லாஹ் பாராமுகமாக இருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்றாங்க. ஒரு அடியானின் விஷயத்திலே அல்லாஹ் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான். அப்ப பாராமுகமாக இருக்கிறான்டா, அவனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்காமையோ அல்லது அவனுக்கு உரியதை தராம எல்லாம் கிடையாது. ஒரு உதாரணத்திற்கு, நம்ம வீட்டில் ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல நம் சொல் பேச்சு கேட்காத ஒரு பையன் இருந்தான்னு வைங்க. யாராவது நம்முடைய உறவுக்காரர், என்ன அந்த பையன் இப்படி எல்லாம் சேட்டை பண்றான், நீங்க கண்டுக்கிறதே இல்லைன்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, நான் அவனை கண்டுக்கிறதே இல்லை, தண்ணி தொளிச்சு விட்டுட்டேன்டுவோம். அப்படி அல்லாஹ் அவன் ரஹமத்தை விட்டும் நம்மை தண்ணி தொளித்து விட்டு விட்டானா என்பதை அறிவதற்கான ஒரு அடையாளமாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷுகுலுஹு பிமா லா யஅனீஹி. அவனுக்கு தேவையில்லாத வேலையை அல்லாஹ் அதிகம் செய்ய வைத்தால் அவன் அல்லாஹ்வின் ரஹமத்தை விட்டும் தூரமாகி விட்டான் என்று பொருள். அல்லாஹ் என்ன வேலை வாங்குவான்? தேவையில்லாத வேலை அதிகமாக செய்வான். ரொம்ப சுருக்கமாக சொல்ல போனா, செல்போனில் அதிக நேரம் கழிக்க வாய்ப்பு இருக்கும், தொழுகைக்கும் அல்லது குர்ஆனுக்கும் தொடர்பே இருக்காது. யாரோடு எல்லாமோ அரட்டை அடிப்பதற்கு நேரம் இருக்கும், அல்லாஹ்வோடு உரையாடுவதற்கு பள்ளிவாசலுக்கு வருவதற்கு நேரம் இருக்காது. எல்லாத்திலையும் தேவையில்லாத காரியங்கள், அது உலகியல் காரியமோ அல்லது நம்முடைய ஆகிரத்திற்கான அமல்களிலோ அல்லாஹு தஆலா நம்முடைய நேரங்கள் எங்காவது சூறையாடப்படுமேயானால் அது நண்பர்களோடு அல்லது செல்போன் போன்ற உபகரணங்களோடு அல்லது தேவையில்லாத வெட்டி வேலைகளில் நம்முடைய நேரங்கள் சூறையாடப்படுகிறது என்றால் கணக்கில் வைத்துக் கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை, நாம் அல்லாஹ்வின் ரஹமத்தை விட்டும் தூரமாக்கப்பட்ட பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் என்பது நாயகத்தின் ஹதீஸ். இன்றைய இளம் தலைமுறையை இந்த பட்டியலை விட்டு வேற பட்டியலுக்கு மாற்ற முடியுமா? நிறைய பேர் இன்றைக்கு நட்பினால் ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்கள். ஒரு நண்பன், நல்ல நண்பன் யாராக இருக்கணும்? ஒரு நல்ல நண்பன் யாராக இருக்கணும்? தொழுகையின் நேரத்தில் தொழுகைக்கு அழைப்பவனாக இருக்கணுமா? இல்லை என்றால் நம்மை தொழுகையை விட்டும், இன்னைக்கு யாராவது பெற்றோர்களோடோ அல்லது உறவுகளோடு சண்டை போட்டா அந்த நண்பன், நல்ல நண்பன் யார் தெரியுமா? நீ போய் உங்க அத்தா அம்மாட்ட பேசுன்னு சொல்றவனா இருந்தா அவன் நல்ல நண்பன். அவர் அப்படித்தான்ப்பா இருப்பாருன்னு நம்மளை எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தி விட்டானா எழுதி வச்சுக்குங்க, அவன்தான் மோசமான நண்பன். இன்றைக்கு பெற்றோர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய சமூகம் அதிகரித்து விட்டது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமா ஜன்னத்துக வ நாருக, உன்னுடைய பெற்றோர்கள் தான் உனக்கான சுவனமும் நரகமும் என்றார். அது எப்படி அவங்க நமக்கு சொர்க்கமா மாறுவாங்க? நாம் அவர்களுக்கு நன்முறையில் நடந்தால் அவர்களுடைய துஆவால் நமக்கு சுவனம் கிடைக்கும், அல்லது அவர்களுடைய மனம் கோணும்படி அவர்களுக்கு நாம் உரையான முறையில் நாம் கண்காணிக்க தவறினால் அவர்களை பராமரிக்காமல் இருந்த ஒரு காரணம் போதும் நாம் நரகம் நுழைவதற்கு. இதுவெல்லாம் இன்றைய இளம் சமுதாயத்திலே பல்கி பெருகி கிடக்கக்கூடிய விஷயம். நாம் நம்முடைய சமுதாயத்தில் இளைஞர்களை நல்வழிப்படுத்த வேண்டிய அதிமுக்கியமான காலத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு போதை கலாச்சாரமாக இருக்கட்டும், இன்றைக்கு வகை வகையான போதைகள், இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் பாதுகாக்கணும். இன்றைக்கு நம் சமுதாயத்தில் மார்க்கத்தை விட்டு வெளியேறி மாற்று மதத்தவர்களோடு எலும்புக்கும் சதைக்கும் ஆசைப்பட்டு மார்க்கத்தை விட்டு வெளியேறும் இளைஞர்களும் இளம்பெண்களும் அதிகரித்து விட்டார்கள். சும்மா நம்ம பேருக்கு வேண்டாம், ஊர்ல நம்ம சொல்லுவாங்களா இல்லையா, விழுந்தாலும் மீசையில மண் ஒட்டலன்னு சொல்ற மாதிரி சிலர் இப்படி சொல்லி அதை நியாயப்படுத்த முயற்சிக்கலாம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? உண்மையிலேயே ஈமானின் ஈர்ப்பால் அவர்கள் மார்க்கத்தினுள்ளே வந்திருந்தால் பரவாயில்லை, ஆனால் நடந்த நிலைகள் வேறு, அங்கே நடைபெற்ற சூழல்கள் வேறு. ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? என் பையன் அல்லது என் மகள் ஒருத்தரை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துட்டான் சொல்றதுக்கு உங்களுக்கு வேண்டுமானால் நாவி நிக்கலாம், அது உண்மை இல்லாது போனால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அது எப்பேற்பட்ட மாபாதக செயல்ன்றத நம்ம ஜும்மாவுடைய இந்த இடத்துல நின்று சொல்வதற்கான வார்த்தை இல்லை. அது குர்ஆன்ல அல்லாஹு தஆலா, நல்ல பாருங்க, அல்லாஹு தஆலா ஜினா என்று சொல்லக்கூடிய அந்த விபச்சாரத்தை குறித்து அல்லாஹ் பேசுகின்ற போது விபச்சாரம் என்ற காரியத்தை செய்யாதீர்கள் என்று சொல்வதற்கு பகரமாய் அல்லாஹ் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? வலா தக்ரபு ஜினா, ஜினாவை நீங்கள் நெருங்காதீர்கள் என்று குர்ஆன் சொல்லுது. வித்தியாசம் இருக்கு.
விபச்சாரத்தை செய்யாதன்னு சொன்னா அந்த செயலை மட்டும் செய்ய வேண்டாம் என்று பொருள். அந்த காரியத்தை நெருங்காதே என்று சொன்னால் அதை ஊக்குவிக்கக்கூடிய, அதன்பால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லாவற்றையும் தடுத்தாக வேண்டும் என்றுதான் மார்க்கம் சொல்கிறது. இன்றைக்கு சர்வ சாதாரணமாய் ஆண் பெண் கலப்புகளும் தனித்தனி உரையாடல்களும் தனித்தனியான உபசரிப்புகள் என்ற அடிப்படையில் பெற்றோர்கள் இதையெல்லாம் கண்டும் காணாமல் அதுக்கு இன்னொரு பேர் வைக்கிறாங்க. அது இன்றைய கலாச்சாரத்தில் நம் பிள்ளைகளின் மீது நாம் எப்படி சந்தேகப்படுவது, இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் தெரியுமா? ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிவுக்கு வருகிறேன். நம்ம பிள்ளைங்க மேல நான் சந்தேகப்பட சொல்லல, நம்ம பிள்ளைங்க நல்லவங்க தான். ஆனால் நம் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய நஃப்ஸும் நல்லவன் அல்ல, நம் பிள்ளைகளோடு இருக்கக்கூடிய ஷைத்தானும் நல்லவன் அல்ல. இருக்கத்தானே செய்யறாங்க. ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற ஒரு பெரிய சபையின் நிறைவில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ சபையில பெரியவர் என்பதற்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சாதாரண சஹாபி அல்ல, 5000க்கும் மேற்பட்ட ஹதீசுகளை இந்த சமுதாயம் கிடைப்பதற்கு மிகப்பெரிய காரணியானவர்கள். அருமை நாயகன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீசுகளில் பெரும்பாலான ஹதீஸ்கள் நம் சமுதாயத்திற்கு கிடைப்பதற்கு காரணம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட துஆ ஓத சொல்றாங்க சபையினுடைய நிறைவில். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கையேந்தி துஆ செய்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அஸ்னிய வ அஸ்ரிக. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு என்ன துஆ செய்தாங்களா, யா அல்லாஹ், நான் விபச்சாரம் செய்வதை விட்டும் நான் திருடுவதை விட்டும் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன். யார் இந்த துஆவை ஓதுறா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஓதுறாங்க. சபையில இருந்தவங்களுக்கெல்லாம் பேரதிர்ச்சி. இது கேட்க வேண்டிய துஆ தான், ஆனால் கேட்கும் நபர் இதை கேட்கணுமான்ற எண்ணம் அவங்களுக்கு வந்துச்சு. ஏன்னா கேட்கக்கூடியது ஒரு சஹாபி, அதுவும் வயது மூத்த சஹாபி. அப்போ அமர்ந்திருந்தவர்கள் கேட்டாங்க, நீங்க இந்த துஆவை கேட்கறீங்க, வான்த சாஹிபு ரசூலில்லாஹ் வான்த ஷைഖுன் கபீர், நீங்க ரொம்ப வயது முதிர்ந்த முதியவர், கிழட்டுத்தன்மையை அடைந்தவராக இருக்கிறீங்க, அதே போல நீங்க ஒரு சஹாபியா இருக்கிறீங்க. இந்த இரண்டு நிலையில் உள்ள நீங்கள் இந்த துஆவை எப்படி கேட்கலான்னு கேட்டாங்க. அப்பதான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில் என்ன தெரியுமா? வ கைஃப ஆமுனு வ ஷைத்தானி ஹய்யுன், என்னுடைய ஷைத்தான், என்னோட இருக்கிற ஷைத்தான் ஹயாத்தோடு இருக்கும் வரை நான் எப்படி நிம்மதி அடைய முடியும்டாங்க. எந்த நிலையிலும் என்னிடத்திலே பாவம் ஏற்பட வாய்ப்புண்டு என்ற அச்சத்தோடு தான் என் வாழ்க்கையை கழிக்க வேண்டும் என்று சொன்ன அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இந்த வார்த்தையை சொல்லும் போது நம்முடைய நிலைகளெல்லாம் எம்மாத்திரம் என்பதை நாம் நிச்சயம் கவலையிலும் கவனத்திலும் கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய வாலிப சமுதாயத்தை நாம் நிச்சயம் முறையாக பயன்படுத்த வேண்டும். இன்றைய காலத்தின் கட்டாய சூழலில் ஒன்றே ஒன்றை இந்த மஹல்லாவினுடைய நிர்வாகஸ்தர்களுக்கு நான் கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய மஹல்லாவில் மக்தபு மதரசா சிறப்பான முறையில் நடைபெறுகிறது. அல்லாஹ் பேருதவி செய்வான். அதே போல நம்முடைய மஹல்லாவில் அல்லாஹ்வுடைய பேருதலால் பெண்கள் பயான் 100 வாரங்களை கடந்து மிக சிறப்பாக நடைபெறுகிறது. அல்லாஹ் பேரருள் புரிவான். இன்னும் அல்லாஹ் கியாமத் வரை நடைபெற செய்ய வேண்டும். அதே போல நம் மஹல்லாவின் இளைஞர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த வகுப்பும் அவர்களுக்கான நல்வழிகாட்டுதலும் நாம் செய்ய வேண்டிய கட்டாய சூழல் இருக்கிறது என்பதை நான் உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வர ஆசைப்படுகிறேன். முதலில் இளைஞர்களை பள்ளிவாசல் உள்ளே கொண்டு வந்து அவர்களுடைய சூழலை நம்மோடு ஐக்கியப்படுத்திவிட்டால் நிச்சயம் அவர்கள் இறையில்ல தொடர்புள்ளவர்களாய் நல்வழிகாட்டுதலை பெற்றவர்களாய் மாறுவார்கள். அல்லாஹ் அத்தகைய ஒரு மிகச்சிறந்த மஹல்லாவாக அல்லாஹ் நம் மஹல்லாவை தேர்வு செய்து கொள்வானாக. வாஹ்ரதாவா